ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு பன்னீர் ரெசிபி தான் செய்ய போகிறேன். ஆக்சுவலாக மோஸ்ட்டாக பன்னீர் பட்டர் மசாலா, கடாய் பன்னீர், மட்டர் பன்னீர் அந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம் இல்லையா? இன்றைக்கி அந்த மாதிரிலாம் இல்லை, பன்னீர் புர்ஜி மாதிரி தான் இதுவும். பட் இது வந்து சப்பாத்தி பூரிக்கெலாம் சூப்பர்பான இருக்குங்க. பட் நான் வந்துட்டு இதை வந்து ஒரு ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் செய்ய போகிறேன். அதாவது ஒரு கேப்சிகம் இல்லைன்னா ஸ்வீட் பெப்பர் அப்படின்னு இங்கே சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்வீட் பெப்பர் இல்லை அப்படின்னா கேப்சிகமில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. இந்த சோம்பு வந்து நான் பொடியாக இருக்கிறதுனால நான் அது கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு பெரிய வெங்காயம் வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிங்க. நான் ஃப்ரீசரில் இருந்தங்காட்டி நான் அந்த மாதிரி 2 க்யூப்ஸாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இப்போ ஒரு வெங்காயம் போடுறீங்கன்னா 1½ தக்காளி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நானும் அதே மாதிரி தான் 1½ தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி வந்து நல்லா பழமாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வதக்கும்போது சீக்கிரம் மசிஞ்சிரும். கொஞ்சம் காயாக இருந்ததுன்னா மசியருக்கு வந்து லேட் ஆகும் இல்லையா? அப்போ அதுக்காக வந்துட்டு லைட் சால்ட்டு நம்ம ஆட் பண்ணுவோம். சால்ட்டும் போடலாம். லைட்டாக 1/2 டம்ளர் வந்து தண்ணியை ஊற்றி நீங்கள் மூடி வச்சு வதக்குனீங்க அப்படின்னா அந்த தக்காளி வந்துட்டு சீக்கிரமாக உங்களுக்கு மசிஞ்சிரும். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணுங்கள். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிங்க, 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். இருந்தாலும் நான் எக்ஸ்ட்ரா மல்லித்தூள் போட்டிருக்கேன். இந்த இடத்துலையும் மிளகாத்தூளை விட மல்லித்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நல்லா நீங்கள் வதக்கும் போதே தெரியும், தண்ணியே இல்லை இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ணணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வந்துட்டு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி அது மேலே நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ பன்னீரை வந்துட்டு நல்லா உதுத்தி விடுவோம் இல்லையா? இட்லி எப்படி உதுத்தி விடுவோம் உப்புமாக்கு, அந்த மாதிரி பன்னீரை வந்து நல்லா உதுத்தி விட்டுருங்க. நான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தக்காட்டி கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்ததுங்க. நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகிடும். பன்னீர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அதை மசிச்சு விட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இனி ஆற விட்டுறலாங்க. இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து இது வந்து ஸ்வீட் பெப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே. நீங்கள் வந்து இந்த பெப்பர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம கேப்சிகம் இருக்கும் இல்லையா, அதை வந்து 2ஆக கட் பண்ணி உள்ளே இருக்க விதையை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே உள்ளே வந்துட்டு நீங்கள் இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னீரை வந்து ஸ்டஃப் பண்ணலாம். இது வந்துட்டு ஒரு இதுலேயே வந்துட்டு கொஞ்சம் சீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை ஸ்டஃப் பண்ணி அவனில் வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சீஸ் போடலை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி அதில் வந்துட்டு இந்த பன்னீரை வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் சீஸ் வச்சுட்டு நீங்கள் அவனில் பேக் பண்ணி எடுத்து சாப்பிட்லாம். அவன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த கேப்சிகம் வந்துட்டு ஒரு தோசைக்கல்லில் வந்து கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணி ரொம்ப லோ ஃப்ளேமில் இந்த கேப்சிகம் வந்து வச்சிங்கன்னா அது மேலே கொஞ்சம் சீஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதனால் நீங்கள் சீஸ் போட்டே ட்ரை பண்ணுங்கள். அதை வந்துட்டு உள்ளே தோசைக்கல்லில் வந்துட்டு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு குக் பண்ணுங்கள். உங்களுக்கு அடியில் தெரியும் இல்லையா, அந்த கேப்சிகம் வந்து குக் ஆகுது. அந்த மாதிரி லைட்டாக பிளாக் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டிங்க அப்படின்னா செம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக் வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணலினாலும் அந்த பன்னீர் புர்ஜி வந்து அப்படியே சப்பாத்தி பூரிக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.